இந்த நாட்டை ஆளுவான் அப்படி என்று கொடுமை எல்லாம் செய்தாயே அம்மா. அதனால எனக்கு அருமச்சம்மி போன போது அதை வேண்டாம் ஆட வேண்டாம் அணி படிக்க வேண்டாம் ஒன்றா இரண்டா எத்தனை சூதிகளை செய்து இந்த பாவி மணியனை வடிக்க வேண்டும், இவனை எப்படியாவது ஒழிக்க வேண்டும். தன்னுடைய அங்கத்தில் பிறந்த சிவகண்டன் இந்த நாட்டை ஆள வேண்டும் அப்படி என்று எத்தனை சித்திரவதைப்படுத்தினார். அதனால எனக்கு சேலை வேண்டாம், சித்திர வடிவ வேண்டாம், சேலை வேண்டாம், சித்திர வடிவ வேண்டாம், திருமண கொடதிக்கு வேண்டாம், எனக்கு தந்தை வேண்டாம், தந்தை கொலுசு வேண்டாம், தந்தை வேண்டாம், தந்தை கொலுசு வேண்டாம், தாயவர்கள் வெறுத்த போது தெரியாத டாவர் தெரிஞ்சா படிக்கட்டா வேணா எல்லாத்தையும் அவரு சாமி பாவிக்காம பேச கட்டி இவ்வளவு செஞ்சுட்டா என் சாமி நீ போவேடா என்ன உடனே எங்க போக கூடாதுடா ஏடா பூரா சவுத்து போடுற படிச்சு வத்திருந்தா ஏன் எல்லாத்தையும் அவுத்து போடுறா அம்மா. அறியாத வயசில் காலத்தில் இருக்கக்கூடிய நம்ப தெரியாத வண்ணமாக சிறுசுவாக இருந்து விட்டேன் அம்மா. ஐயா இப்போ எனக்கு விவரம் தெரிந்து விட்டது. எனக்கு உங்களது அடிப்படைகள் எல்லாம் எனக்கு ஒன்று வேண்டாம்மா. அம்மா உங்க வீட்டுல இருக்குது பார்த்தாயா ஒரு முழம் கறி துணியாவது கொடுத்தாங்க. இந்த பாவில கேப்ப பேச கேட்டு
ராஜாக்காரி துணி அப்போது காலகத்தில் இருக்கும் பொழுது நான் அறியாத வண்ணம் தெரியாத வண்ணமாக ஒரு குழந்தையாக இருந்தேன். பிறக்கும் பொழுதே யாரும் ஒரு ஆடவனாக இருந்தாலும் ஒரு குழந்தையாக இருந்தாலும் கட்டின துணியோடு பிறக்க மாட்டான். ஒரு குழந்தையாக இருந்தால் அப்போது என்னை தூக்கி கொண்டு வந்தார். அப்ப நான் பிறக்கும் பொழுதே ஒரு கழுத்தில ஒரு உச்சாட்சா மாலையும் திருமணத்தோடு நான் பிறந்தது. இப்பொழுது எனக்கு தக்க பருவமாகி நடக்கக்கூடிய வயதாகிவிட்டது. உங்க அடிப்படைகள் எல்லாம் எனக்கு வேண்டாம். உங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு முழம் கரித்துணி மட்டும் கொடுத்தால் அந்த கரித்துணியை மட்டும் நான் கட்டிக்கொண்டு என் இதிகாசம் நான் சென்று வருகிறேன். அம்மா ராஜா என் கையால வணங்கின கரும்பு துணி எடுத்து கொடுக்கணுமாடா என் தங்கா. ராஜா வீட்டில் இருக்கக்கூடிய துணி ஒரு மனம் கொடுத்திருக்கின்றார். இதை மட்டும் எனக்கு கொடுக்க போதுமா? ஐயோ போய் போய் வரும் தாதி முட்டை பேச்ச கேட்டுடா. இது போல அம்மா என் புள்ளிய கடுமை பண்ணிட்டு மூணு தடவை சேர்த்து போடுங்க. மூணு தடவை சேர்த்து போடுங்க. 3 பேர் பிடிச்சி போடுங்க. கடுப்பத்தை காட்டி முதல் வீடியோ எடுத்து வைங்க. உங்களுக்கு வீடியோ எடுத்துருங்க. முதல் வீடியோ எடுத்துருங்க. அதே தான் அம்மா இந்த குடிமக்கள் எல்லாம் இந்த மக்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து மனிதன் மூச்சாகிவிட்டான். அப்படி கானகத்திலே படுத்துக் கொண்டிருக்கின்றான். அப்படி என்று ஐயோ 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 என்று அழுது புலம்பிக் கொண்டு வருகிறாயே. அதனால இப்பொழுது நான் ஐயப்பனாக போய் அமர போகின்றேன். எப்படி ஐயப்பனாக போய் அமர போகின்றேன். அப்படி என்ன நீங்க பார்க்க வேண்டுமானால் என்ன நீங்க பார்க்க வர வேண்டுமானால் இந்த மாநில மக்களும் குடிமக்களும் யார் எத்தனை பேர் நீங்க பார்க்க வேண்டுமானாலும் கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி மாலை அணிந்து சாவிஷ்டதுரை அணிந்து 48 நாளைக்கு சத்தியம் பக்தி நற்குணத்தோடு நீதி நெறி தவறாமல் படிக்கு அனைத்து ஆசையும் இருத்தி ஒரே மனதுரிதுடன் 48 நாளைக்கு விரதம் இருந்து ஒரே நற்குணத்துடன் அப்படி இந்த ஐயப்பனை நினைத்து சபரி மலைக்கு வந்தால் என்னுடைய உருவத்தை காட்டுவேன்.
அதை மட்டும் இல்லாமல் படிக்கு அதாவது அகமிடித்தவன் இச்சை கொண்டவன் பிறர் பொருள் மீது ஆசைப்பட்டவன் பெண்ணாசை அதை மீது ஆசைப்பட்டவன் அங்க இருக்கக்கூடிய நெய் அதை இருமுடி கட்டக்கூடிய அந்த வேறாவது மனதின் மீதில் வேற இச்சை கொண்டு விட்டு என்னுடைய நினைத்து நெய்ய ஊற்றினால் ஒரே மனது உரியோட இருந்தால் அந்த சாஸ்தாவை நினைத்து மனது உரியுடன் இருந்தால் அந்த நெய்யானது உருகி கொண்டிருக்கும். அப்படி மனச்சோரம் அடைந்து மனதிலே கள்ளம் கவலை நினைத்துக் கொண்டு இருந்தால் அந்த நீதி நெறி தவறிவிட்டு இருதம் தவறிவிட்டால் அவர் இருக்கக்கூடிய நெய் கொப்பரை தங்காவிலே அந்த நெய்யானது உருண்டையாக எக்காத்துக் கொண்டோம் உருவம் அடையாது. அந்த ஊத்தின எப்படி இருந்ததோ அதே மாதிரி கொண்டிருக்கும். ஒரே மனதுரியன் இருந்தால் என் சன்னிதானத்திற்கு வந்தால் அந்த நெய்யானது கட்டி ஒழுங்காக இருக்கும். அப்படி இருக்கின்றவர்களுக்கு அந்த குடும்பத்தில் யாது ஒரு குறையும் இல்லாமல் மனம் நிம்மதியுடன் அவர் நிம்மதியாக வைத்துக் கொண்டிருப்பார்கள். அப்படி ஏதாவது அதை இதை செய்தவர்களுக்கு என் சன்னிதானத்திற்கு வந்து அவர் மனைக்கு வருவதற்குள்ளவே பல நிலைகளை செய்து பல இக்கட்டை கொடுப்பேன். இது குணத்துடன் சத்தியம் தவறாமல் வந்து அப்பொழுது கார்த்திகை மாதத்திலே மாலை அணிந்து 48 நாளைக்கு விரதம் இருந்து அப்படி வந்தாலும் என் உருவத்தை மட்டும் தான் கற்பேன். அப்படி முடிந்து தை மாதத்தில் வந்தால் உங்களுக்கு என் ஜோதி உருவத்தை மட்டும் தான் காட்டுவேன். ஆனால் என் சுய உருவத்தை காட்ட மாட்டேன். இதுவே சத்தியம். அப்படி நீங்கள் என்னை பார்க்க வர வேண்டுமானால் இந்த மணிகண்டனை நீ பார்க்க வேண்டுமானால் எப்படி தெரியுமா வேண்டும்? இருமுடி கட்டி ஐயப்பா ஐயப்பா அப்படி என்று மனது உருவத்துடன் வர வேண்டும். இதோ நான் சபரிமலைக்கு செல்கின்றேன். உன் மகனாக இருக்கக்கூடிய சிவகண்டனுக்கு இந்த புந்தர நாட்டிலே பட்டத்தை சூட்டி இருமுடியை கட்டி என்னுடைய தேசத்துக்கு என் சன்னிதானத்துக்கு வந்தால் உங்களுக்கு காட்சியை மட்டும்தான் காட்டுவேன். அப்புறம் உருவத்தை காட்ட மாட்டேன். இதுவே சத்தியம் புறப்படுகிறேன். இது ஐயப்பன் சபரிமலைக்கு செல்லுகிறார். அவர் கையில் உண்ட காணியத்தை செலுத்தி அவருக்கு இருமுடி கட்டி அனுப்பினார். உங்க குடும்பத்தில் எந்த நோய் இருந்தாலும் தீரும். இல்ல கல்யாணம் ஆகாதவர்களுக்கும் கல்யாணமாகும். அவர் அறியினார். இல்ல கள்ளி பெண்களுக்கும் கல்யாணமாகும். உங்கள் கையில் உண்டானதை கொடுத்து ஐயப்பனுக்கு இருமுடி கட்டி தயவு செய்து எல்லோரும் சந்தோஷமாக அனுப்பணும். ஆனால் இப்பொழுது நான் போய் அங்க அமர வேண்டுமானால் அங்க இதுவரை வனத்தில் இருக்கக்கூடிய தேவேந்திரன் எனக்கு இப்படியாக வந்தால் பாரு, அவர் எனக்கு வாகனமாக இப்போது போய் அமரக்கூடிய இடத்துல அவர் வாகனமாக வந்து இருப்பார். அந்த தீரந்தான சொல்லக்கூடிய பாபர் இருக்கிறவர் அவருக்கு முறை தரிசனம் அவர்தான் பாபர் கோவில். அப்படி என்று எல்லாம் அனைத்து பேர்களும் எனக்கு யார் யார் உதவி செய்தார்களோ அத்தனை பேர்களும் மஞ்சமத மகிழ்ச்சி வந்தவர் காமிகாவதி அன்னவர் கையில் உண்டான அப்படி அந்த பாபர் கோவிலிலே முதல் வேட்டையாடி விட்டு அங்க இருக்க வேண்டும் இருக்கின்றான். ஆனால் இப்பொழுது காமிகா தேவன் இருக்கின்றவர் அவள் என்ன திருமணம் செய்து என்று அவனது உறுதி இருக்கின்றார். அவளுக்கு சன்னிதானத்தில் அமர்ந்து இந்த தம்பியாக இருக்கக்கூடிய சிவகண்டனுக்கு இருமுடி கட்டி தலையில் சுமர்ந்து ஒரே மனதுரியன் அந்திரானால் அவருக்கு அப்புறம் இந்த தை மாசத்தில் ஜோதி உருவத்தை மட்டும்தான் காட்டினேன். சத்தியம்